வீரபால் முகவர் நண்பர்களுக்கு என்னுடைய முகத்தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய பெயர் எம் ராமச்சந்திரன், வயது 30. எல்ஐசியில் நான் எடுத்த ஏஜென்சியில் இருந்து 30 வருடம். எனக்கு என்னை கூழாங்கல்லாக இருந்த என்னை பட்டை தீட்டி வைரமாக ஜொலிக்க விட்ட இந்த நாளில் அவர்களை நினைவு கூற விரும்புகிறேன். என்னை முதலில் ஏஜென்சி எடுக்க என்னை தூண்டிய அம்பத்தூர் கிளையில் உள்ள டெவலப்மெண்ட் ஆபீசர் திரு சங்கர் அவர்களையும், அதன் பிறகு பூவிருந்த கிளையில் எனக்கு வளர்ச்சி அதிகாரியாக இருந்த திரு பெலிக்ஸ் போஸ்கோ அவர்களையும், மற்றும் முதலில் நான் 1993 அன்று கிளையில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கிளை மேலாளராக இருந்த திரு பொய்யாமொழி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதன் பிறகு இன்ஸ்பிரேஷன் நான் தொழில் தொடங்குவதற்கு முன்பாக என்னை ஈர்த்த நம்மளுடைய முகவர்களை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கின்றேன். திரு PS ராகவேந்திரன், திருமலிசை முனுசாமி, VN கிருஷ்ணசாமி, ஜெயசிம்மன், இவர்களெல்லாம் எனக்கு முன்னாடி டாப்அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அவ்வளோ பிசினஸ் கொடுப்பாங்க. பெரியத்துலையும் சரி, நம்பர் ஆஃப் பாலிசியும் சரி, என்னுடைய பகுதி என்னுடைய சுற்று வட்டாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் முன்னாடியில் இருப்பாங்க. அவங்க வருவாங்க போவாங்க. இவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்து நானும் என்னுடைய தகுதியை கிளையில் ஒரு முன்னணி முகவராக நின்று விட்டேன். 2008 MPR இந்தியானே, அதன் பிறகு CM கிளப் மெம்பர் 2 ஆண்டுகள், ஜோனல் கிளப் மெம்பர் 4 ஆண்டுகள், DM கிளப் மெம்பர் 6 ஆண்டுகள், இப்படி பல கிளை மன்ற முகவராக இருந்து வருகிறது. பிசினஸ் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க 100% ஒரு எல்ஐசியானா மாறினாத்தான் நீங்க பிசினஸ் பண்ண முடியும். பார்ட் டைம் பார்ட்லி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் கண்டிப்பா கொடுக்க முடியாது. 100% நீங்க ஒரு ஃபுல் எல்ஐசியானாக மாற வேண்டும். எல்ஐசியானாக மாற வேண்டும் என்றால் நீங்க ஃபீல்டுக்கு போகணும், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கணும், பாலிசி பிடிக்கணும், நிறைய கிளப்ல வரணும். இப்படியெல்லாம் ஒரு திட்டமிட்டு நீங்க செய்யும் போதெல்லாம் நிச்சயமாக நீங்க கோபால் சார் மாதிரி அந்த லெவலுக்கு நிச்சயமாக வர முடியும். என்னுடைய சங்கத்திற்கு எனது பாராட்டுக்கள். இதற்கு முன்பு நான் ஆரம்ப காலத்தில் இருந்த சங்கத்தில் இருந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்களுடைய செயல்பாடு ரொம்ப அழகாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. அவர்கள் அதை தொடர்ந்து பண்ணினாலே போதும். வேற எந்த கிளையிலும் இல்லாத திட்டங்களை நமக்காக, நம்மளுடைய முகவர்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முறை என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு 500 ஒரு ஏக்கர்ல 136 பேருங்கிறது ரொம்ப கம்மி. அது ஏன் அப்படின்னு தெரியல. அது ஏன் நம்மளுடைய இன்புட்டை அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி நம்மளுக்கு உண்டான உரிமைகளை நம்ம ஏன் பெறக்கூடாது?
அதனால சேராதவர்கள் கண்டிப்பாக சங்கத்துல உடனே இணைங்க. சங்கத்துல இணைஞ்சாதான் நம்ம பல சலுகைகளையும் உதவிகளையும் பெற முடியும். நிர்வாகத்தை பொறுத்தவரையில, எல்ஐசி நிர்வாகத்தை பொறுத்தவரையில எனக்கு தெரிந்தது, அவர்கள் அள்ளி கொடுக்கவில்லை, கிள்ளி கொடுக்கிறார்கள் முகவர்களுக்கு. நாம எவ்வளவோ கோரிக்கைகளை வச்சோம், பென்ஷன் கொடுக்கணும், அது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து நம்ம கேட்டிருந்தோம், ஏடி மூலியத்தில் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் எதுவுமே சாத்தியம் கிடையாது. அதனால இனிமே இருக்கிற நம்ம தலைவர்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளுடைய பென்ஷன் தொகையை உயர்த்த, பென்ஷன் கிடைக்கிறதுக்கும் நம்மளுடைய ஏதாவது இறந்தால் இப்போ 10 லட்சம் ஏதோ ஒன்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, 12 லட்சம் அதெல்லாம் காணாது, 25 லட்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து அதை செயல்படுத்தினீங்கன்னா நம்ம முகத்துவ மக்கள் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வாழ்க்கை.